இது போல் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் பேச்சுவார்த்தையில் முடிவு கட்டிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தையில் முடிவு கட்டாதீங்க, போர்க்காலத்துக்கு வந்து தான் முடிவு கட்டணும்னு ஒரு ஆப்ஷனை ஈரானை சூஸ் பண்ணிடுச்சு. நாங்கள் இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணணும்? இந்த ஈரானோட போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, துறைமுகங்கள்லாம், அது எல்லாத்தையும் பிளாக் பண்ண போகிறோம். எந்த நாட்டோட கப்பலும் ஈரானோட போர்ட்டை ரீச் பண்ணவும் கூடாது, ஈரானோட போர்ட்லேருந்து வெளியே கிளம்பவும் கூடாது. ஈரானோட யார் தொடர்பு வச்சுருந்தாலும், இந்த பஞ்சாயத்துலாம் சொல்லுவாங்க ஊரில், இவங்க கூட இன்னும் அண்ணன் தம்பி படக்கூடாதுப்பா, எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு. கிட்டத்தட்ட அது போல இந்த உலகத்தை விட்டு ஈரானை ஒதுக்கி வைக்கிறேன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாப்புல. அவர் இந்த வார்னிங்கை முன் வச்சுட்டு காலையில் போல நாங்கள் ஆரம்பிச்சிரும்ப வேலையை, இந்த பிளாக்கெட் வேலையை அப்படின்னு டைமை சொல்லிட்டாரு. கரெக்டாக இந்த பிளாக்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 ஈரான் தொடர்பு ஆயில் டேங்கர்ஸ் வெற்றிகரமாக ஹார்மோஸை கடந்து போயிடுச்சு. இல்லை ஒரு கப்பலை சொல்கிறதா இருந்தால், ஆயில் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருந்த டேங்கர் ஆரோரா, இந்த கப்பலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே போயாச்சு. இன்னொரு பக்கம் டீசலை ஃபுல்லாக நிரப்பி வச்சுருந்த ஒரு டேங்கர் நியூ ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இந்த கப்பலை வெற்றிகரமாக வெளியே போயாச்சு. ஸோ இந்த பிளாக்கெட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈரான் சார்பில் வெளியே போன 2 கப்பல்கள் கடைசியாக இந்த 2 தான். ஸோ ட்ரம்ப் சொன்ன மாதிரியே செய்யாமல் இருப்பார், செஞ்சுட்டாருங்க. ஒட்டு மொத்தமாக இந்த பகுதியில் நாங்கள் கண்ட்ரோலில் எடுத்துட்டோன்னு அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோ எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகாதீங்க, ஈரானை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் போக அதை பற்றியும் சொல்கிறேன். நாங்கள் ஈரான் கிட்ட சில கண்டிஷன்ஸை முன் வச்சோல, அதெல்லாம் ஈரான் காது கொடுத்தே கேட்கல. ஆனால் ஈரான் என்னென்ன கண்டிஷன்ஸை முன் வச்சுதோ அதில் நிறைய கண்டிஷன்ஸை நாங்கள் ஒத்துக்கிட்டோம் பேச்சுவார்த்தையில் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்ல வர்றாரு புரியுதா? இப்போ உலகம் அமைதியின்மையை நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் இல்லைப்பா, ஈரான். கேள்வி அங்கே போய் கேளுங்கன்றதான் அவர் இங்கே சொல்கிறாரு. நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல, இதை பற்றி தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ரொம்ப பெருசாக வச்சு பேசணும். முக்கியமான ஒரு பாயிண்ட்டே அந்த பேச்சுவார்த்தையில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சார்ந்து தான் பேசணும். பட் ஈரான் அதுக்கு தான் ஒத்துக்கவே இல்லைன்னு ட்ரம்ப் சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஈரானுக்கு என்ன மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் சொல்லி புரிய வைக்கணும். இப்போதைக்கு ஈரான் கூட சண்டைலாம் நாங்கள் பிடிக்கல. பல பேரும் நினச்சிட்டு இருக்கீங்களா நாங்கள் ஏதோ பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கோம் ஈரான் அது இதுன்னு, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிளாக்கெட் ப்ரொசீஜரை நாங்கள் இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஈரான் கோஸ்ட்டில் இருக்க போர்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான். ஈரானோட அந்த கோஸ்ட் லைன் முழுக்க இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக நம்ம தான் இப்போ ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஈரான் ஷிப் ஏதாவது இந்த பிளாக்கெட்டை தாண்டி ரீச் பண்ண ட்ரை பண்ணிச்சு, நாங்கள் யோசிக்கவே மாட்டோம், ஆட்சி காலி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காரு.